வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல ஊக்கமுடைமை அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10 குறளும், பொருளும் பார்க்க போறோம். அதனுடைய சொற்பொருள், இலக்கண குறிப்பு, அணி எல்லாத்தையுமே நான் சைடுல குடுத்துருக்கேன். மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல குடுத்துருக்க நியூ சிலபஸ்ல இந்த ஊக்கமுடைமை அதிகாரமும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். 591வது குறள் பார்க்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊக்கம் இருக்கிறவங்க, தங்கிட்ட என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் இருக்கிறவங்க தான் உடையர், செல்வராக கருதப்படுவாங்க. அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. அஃது இல்லாமல் அவங்க கிட்ட வேறு விஷயங்கள், பொருள், செல்வம் இது மாதிரி எது இருந்தாலும் அவங்க உடையர் என கருதப்பட மாட்டாங்க. செல்வம் நிறைஞ்சவங்க, செல்வர் அப்படின்னு கருதப்பட மாட்டாங்க. அப்போ ஊக்கம் உடையவங்க தான் செல்வர். ஊக்கம் இல்லாமல் வேறு எந்த பொருள் அவங்க கிட்ட இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் அவங்க செல்வர் ஆக மாட்டாங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. அடுத்ததான் 592வது குறள் பார்க்கலாம். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளம் உடைமை உடைமை அதாவது நிலை பெற்ற செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊக்கம், நம்மளால் முடியும் தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம்ல, அந்த ஊக்கம் தான் நிலை பெற்ற செல்வம். அதுதான் நம்ம கூட நிலையாக இருக்கக்கூடியது. உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள், நம்ம சேர்த்து வச்ச பொருட்களாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அதெல்லாம் நிலையானதான்னு கேட்டால் நிலை இல்லாதது. அப்போ உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. 593வது குறள் பார்க்கலாம். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஊக்கத்தை உறுதியாக வச்சுருக்கவங்க, என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வத்தை இழக்கிற நிலை வந்தால் கூட அவங்க அதுக்காக வருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஊக்கம் இருக்குல்ல. கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்ணி ஊக்கத்தோட அடுத்து எதுலையாவது அவங்க முன்னேறி அது மூலமாக அவங்களால செல்வத்தை அவங்க பெருக்கிக்க முடியும். ஊக்கத்தோடு இருக்கிறவங்க, ஊக்கத்தை உறுதியாக கொண்டவங்க செல்வத்தை இழக்கிற நிலை வந்தால் கூட அவங்க அதுக்காக வருந்த மாட்டாங்க அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அடுத்தது 594வது குறள் பார்க்கலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை. இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தளர்வில்லாத முயற்சி ஒருத்தவங்க கிட்ட இருக்குது, என்ன ஆனாலும் நான் முயற்சியை விட மாட்டேன் அப்படின்னு தளராத முயற்சி இருக்கிறவங்க கிட்ட ஆக்கமானது, செல்வமானது எங்கே அவங்க, அந்த தளராத முயற்சி செஞ்சவங்க எங்கே அப்படின்னு வழி கேட்டுட்டு வரும் அப்படின்னு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் நுழை அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது 595வது குறள் பார்க்கலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா, அதாவது குளத்தில் நீரினுடைய உயரத்திற்கு ஏற்ப தான் நீர்ப்பூக்கள் வளரும். அதாவது தண்டினுடைய நீளம் அந்த நீரினுடைய அளவை பொறுத்து தான் இருக்கும். அது மாதிரி மனுஷங்க கிட்ட எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க உயர்வாங்க. ஒரு குறைவான ஊக்கம் இருக்குது அப்படின்னா அந்த லெவலில் அவங்க இருப்பாங்க. இல்லை ஒரு உயர்வான ஊக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றாப்புல அவங்க உயர்வாங்க. அப்போது நீர்ப்பூக்கள் எப்படி நீரினுடைய மட்டத்திற்கு ஏற்றாற் போல், அதனுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல் வளருதோ, அது மாதிரி மனுஷங்க கிட்ட இருக்க ஊக்கத்தினுடைய உயர்வுக்கு ஏற்றாப்புல தான் மனுஷங்க உயர்வாங்க அப்படின்னு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது 596வது குறள் பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நினைக்கிறது எல்லாம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுவது எல்லாமே உயர்வானதாக நம்ம எண்ணணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா ஒருவேளை அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி உயர்வாக நினைக்கிறத நம்ம கைவிட்டவே கூடாது. நம்ம நினைக்கிறது உயர்வாகவே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும், அது நடக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வான விஷயங்களை நம்ம எண்ணி வச்சுருப்போம். அது ஒருவேளை நடக்கலை அப்படின்னா, இல்லை நடக்கிறதுக்கு தாமதமானாலோ, இல்லை நடக்கலை அப்படின்னா, அந்த உயர்வாக என்றோம்ல அதை நம்ம கைவிடக்கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது கைகூடா விட்டாலும் அந்த உயர்வான எண்ணத்தை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது 597வது குறள் பார்க்கலாம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் அப்படின்னா, தனக்கு அழிவு வந்த போதும், தனக்கு துன்பம் வந்த போதும் ஊக்கம் உடையவங்க மனம் தளர மாட்டாங்க. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. தன்னோட உடம்பு முழுக்க அம்புகள் பட்ட அந்த களிறுனா யானை, அந்த யானை எப்படி மனம் தளராமல் எதிர்த்து நிற்குதோ அது மாதிரி
வலிமை உடையவங்க, ஊக்கம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு துன்பம் வந்தாலுமே வந்து மனம் தளராமல் இருப்பாங்க அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. அடுத்தது 598வது குறள் பார்க்கலாம். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உள்ளம் இல்லாதவர், அதாவது ஊக்கம் இல்லாதவர், தன்னை உள்ளம் இல்லாதவர் எய்தார் அடையமாட்டார். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. வல்லியம்னா வந்து ஈகை குணம். அதாவது ஊக்கம் இல்லாதவங்க தன்னை வந்து ஒரு ஈகை குணம் உடையவங்க, கொடைத்தன்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி எண்ணி பெருமை அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஊக்கம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு முயற்சி இருக்காது, செல்வம் சேராது, அவங்க வந்து ஈகை பண்பு அவங்கக்கிட்ட வராது, கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்காது. ஏன்னா ஊக்கமும் அவங்கக்கிட்ட இல்லைல்ல, அப்போ செல்வமும் இருக்காது. அப்போ ஊக்கம் இல்லாதவங்க தன்னை வந்து ஒரு கொடைத்தன்மை உள்ள ஈகை குணம் உள்ளவங்களா தன்னை எண்ணி பெருமை அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது 599வது குறள் பார்க்கலாம். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யானை வந்து உருவத்தில் பெரியதாக இருக்கலாம், அது வந்து கூர்மையான தந்தங்களை வச்சிருக்கலாம், ஆனால் ஒரு வலிமையான உறுதியான ஒரு புலி தாக்குச்சு அப்படின்னா அந்த யானையும் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாகிடும், தோற்று போயிடும். அப்போது தன்னை விட வலிமையானவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாரும் இன்னொருத்தவங்களால தாக்கப்படுவாங்க, எதிர்க்கப்படுவாங்க. அந்த உருவத்தில் பெருசாக இருக்கக்கூடிய அந்த யானையை, கூர்மையான தந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த யானையை ஒரு ஊக்கமுள்ள புலி வந்து அச்சுறுத்தி விரட்டுதோ, அதை வந்து தோக்கடிக்குதோ, அது மாதிரி எல்லாரை விட நான் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு வலிமையானவங்களை ஒருத்தவங்க தோக்கடிக்க முடியும், ஒருத்தவங்க அஞ்சி ஓட வைக்க முடியும். அது யார் அப்படின்னா வந்து தங்கிட்ட ஊக்கம் இருக்கிறவங்க தான் வந்து அதை பண்ண முடியும். பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின் அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கடைசி திருக்குறளுக்கு வந்தாச்சு. 600வது திருக்குறள் பார்க்கலாம். உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுக்கு உறுதியான வலிமைனா என்ன அப்படின்னா ஊக்கத்தோடு இருக்கிறது தான். அந்த ஊக்கம் இல்லைன்னா அவங்க வந்து வெறும் மரத்துக்கு சமம் அப்படின்னு இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. வெறும் மரத்துக்கு சமம் ஊக்கம் இல்லைன்னா. மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு இந்த குறளில் கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு. உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறளும் பொருளும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கப்படுற சொற்பொருள், இலக்கண குறிப்பு, அணி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி ஒழுக்கமுடைமை மற்றும் பொறையுடைமை அதிகாரத்தில் உள்ள குறள், பொருள், சொற்பொருள், இலக்கண குறிப்பு, அணி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது திருக்குறள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நன்றி.